Hello friends, this is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. So இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 30 days spoken English class தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து 23 classes வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து 24வது கிளாஸ். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் யாராவது கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். 30 days spoken English class அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டோட லிங்க் இருக்கும். அதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸும் இருக்கும். ஓகேவா? டே 1ல இருந்து டே 23 வரைக்கும் இருக்கும். ஓகே ரைட், எல்லாம் ப்ராக்டிஸ் பண்றீங்களா வீட்ல? பிகாஸ் நல்லா பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து 24th டே. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க அப்படி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் டே 23ல நான் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தனோ அதோட ஆன்சர் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். ஓகே, ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னா யூசேஜ் ஆஃப் ஷால் அண்ட் ஷுட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் அப்படின்னா நான் படிக்கலாம், நான் படிக்கணும். ஓகே, there is a difference, right? ஓகே, நான் படிக்கலாம். ஓகே, ஒரு ஆப்ஷன் தான் இது, வந்து படிக்கலாம், மேபி படிக்காமையும் போகலாம். ஓகேவா? ஸோ ஒரு 70% கன்ஃபர்மேஷனோட சொல்றது நான் படிக்கலாம். நான் படிக்கணும் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு டூ இட். ஓகே, அது உங்களோட டியூட்டியா கூட இருக்கலாம், ரைட்? ஓகே, ஸோ அந்த மாதிரி டவுட்ஃபுல்லா சொல்றதுக்கு நம்ம ஷால் யூஸ் பண்ணுவோம், பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ படிக்கலாம் அப்படின்னா ஐ ஷால் ஸ்டடி, படிக்க வேண்டும் படிக்கணும் அப்படின்னா ஐ ஷுட் ஸ்டடி. ஓகே, சோ ஐ ஷால் ஸ்டடி நான் படிக்கலாம், ஐ ஷுட் ஸ்டடி நான் படிக்கணும் அல்லது படிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ டுடே ஐ அம் கோயிங் டு டீச் யூ 2 இம்பார்ட்டன்ட் மாடல் வெர்ப்ஸ். ஓகே, என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு மே, இன்னொன்னு மைட். ஓகே, சோ இந்த ரெண்டு மாடல் வெர்ப்ஸ், அந்த ரெண்டுமே வந்து மாடல் வெர்ப்ஸ் தான். ஓகே, சோ இதோட யூசேஜ் வந்து அதிகமான யூசேஜ். சோ எங்கெல்லாம் வந்து நம்ம மே யூஸ் பண்ணுவோம், எங்கெல்லாம் வந்து நம்ம மைட் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லி தர போறேன். சோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஓகேவா? நல்லா லிசன் பண்ணுங்க. கேட்கிற கேள்விக்கு எல்லாரும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சோ நம்ம வந்து இந்த மே அப்படிங்கிற அந்த மாடல் வெர்ப் பத்தி பார்க்கலாம். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர். சோ வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் சப்ஜெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் அந்த மே அப்படிங்கக்கூடிய அந்த மாடல் வெர்ப் போடுறோம். சோ மாடல் வெர்ப் அப்படின்னு பேரை பார்த்து பயப்படக்கூடாது. ஓகேவா? ஒரு பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிற மாதிரி மே அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு பேர் மாடல் வெர்ப், அவ்வளவுதான். ஓகே, அண்ட் தென் verb அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல், சப்ஜெக்ட்ங்கிறவங்க யாரு? நம்ம செய்யறவங்க, அந்த செயலை செய்யறவங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. பாக்குறதுக்கு முன்னாடி மே அப்படிங்கறது நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஷால் அப்படின்னா நம்ம எங்க யூஸ் பண்ணோம்? இங்க பாருங்களேன், நான் படிக்கலாம் அப்படின்னா ஐ ஷால் ஸ்டடி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஓகேவா? அது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 90% கன்ஃபர்மேஷனோட இருக்கும்போது நீங்க வந்து ஷால் யூஸ் பண்ணலாம். 90-95% அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு நீங்க அதை பண்றதுக்கு. பட் இந்த மே அப்படிங்கறது எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி 50-70% தான் கன்ஃபார்மா தெரியும். அதிக அளவு வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? 50ல இருந்து 70% ஒரு செயலை செய்யறதுக்கு கன்ஃபார்மா தெரியும், அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சென்னைக்கு போகலாம், அவன் சென்னையில இருந்து வரலாம், நான் சாப்பிடலாம், நான் படிக்கலாம், நான் தூங்கலாம். பட் அதோட கன்ஃபர்மேஷன் எவ்வளவுதான்? 50ல இருந்து 70% தான் உறுதியா தெரியும். நீங்க சென்னைக்கு போவீங்களா போக மாட்டீங்களா அப்படிங்கிறது 50% தான் கன்ஃபர்மேஷன். ஓகே, சோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து மே யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நான் எழுதியிருக்கேன் பாருங்க. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல. சோ இதுக்கு பேர் தான் சப்ஜெக்ட்ஸ் இல்லையா? சோ எந்த சப்ஜெக்ட்ஸ் வந்தாலும் அதுக்கப்புறம் மே போடணும். மேக்கு அப்புறம் ஒரு வெர்ப் வரும். நான் வெர்புக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இங்க பாருங்க, ஐ மே கோ. ஓகே, ஐ மே கோ அப்படின்னா நான் போகலாம். ஏய், கடைக்கு போயிட்டு வரியா அப்படின்னு வீட்டுல கேக்குறாங்க. நீங்க போனாலும் தான் போவீங்க. ஓகே, 50% தான் கன்ஃபார்மா தெரியுது. then you have to say I may go. I may go to the shop, I may go to Chennai, I may go to supermarket. Okay, whatever. Next, you may go. நீ போகலாம். ஓகே, வழக்கமா பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட், we may go. நாங்க போகலாம். they may go. அவங்க போகலாம். he may go. அவன் போகலாம். she may go. அவள் போகலாம். it may go. அது போகலாம். நேம்க்கு எக்ஸாம்பிள் செந்தில்னு வச்சுக்கோங்களேன். செந்தில் மே கோ. ஓகே, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்க வந்து என்ன சொல்றது, எதுனாலும் சேர்த்துக்கலாம். சென்னைக்கு போகலாம். இப்போ யாராவது கேக்குறாங்க, ரொம்ப ஃபீவரா இருக்கு, நீங்க ஸ்கூலுக்கு போவியா அப்படின்னு கேக்குறாங்க. போகலாம், 50% தான் வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க? ஐ மே கோ டு ஸ்கூல். ஐ மே கோ டு ஸ்கூல். எதுக்காக மே யூஸ் பண்ணிருக்கீங்க?
50% தான் தெரியும் நீங்க போவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறது. கன்ஃபர்மேஷன் அவ்வளவா இல்லாம இருக்கு, 50% மட்டும்தான் இருக்கு. ஓகே, சோ அந்த இடங்கள்ல தான் நம்ம வந்து மே யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இதுக்கு வந்து இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம வந்து கோ எடுத்துடலாம். கோ எடுத்துட்டு நம்ம இன்னொரு என்ன சொல்லலாம், எக்ஸாம்பிள் கம்னு போடுவோம். ஓகே, இப்போ கமெண்ட்ல நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். நான் கேட்கிற கேள்விக்கு ரெடியா இருக்கீங்களா? அவன் வரலாம், எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? அவன் வரலாம். he may come. ஓகே, அவன் வரலாம். he may come. ஓகே, நெக்ஸ்ட் செந்தில் வரலாம் அப்படின்னு சொல்லணும். செந்தில் வரலாம். செந்தில் may come. ஓகே, இதே இது நான் அங்க வரலாம், இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? நான் அங்க வரலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே போறாங்க ஒரு இடத்துக்கு, அப்ப நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றீங்க நான் அங்க வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? 50% தான் வாய்ப்பு இருக்கு நீங்க அங்க போறதுக்கு. இன்னும் டவுட்டாவே இருக்கு, மனசு குழப்பத்திலே இருக்கீங்க, போலாமா வேண்டாமான்னு. அப்ப நம்ம சொல்றோம் நான் அங்க வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப எப்படி சொல்லுவீங்க? I may come there. ஓகே, நான் அங்க வரலாம். ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இவ்வளவுதான். சோ இதை வச்சு நீங்க தான் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ரைட்? இப்போ நான் காலேஜுக்கு வரலாம் அப்படின்னா I may come to college. நான் ஸ்கூலுக்கு வரலாம் அப்படின்னா I may come to school. ஓகே, இந்த மாதிரி தான். சோ இதை வச்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போறேன், ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கா? Do you understand? ஓகே, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்க அதை கரெக்டா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்ல போடணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, 5 ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்திருக்கேன். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட்ல பார்க்கலாம். ஈஸியா இருக்கும். நான் கிரிக்கெட் விளையாடலாம், நாங்க அவனை சந்திக்கலாம், நீங்க இப்போது போகலாம், அவர்கள் என்னுடன் வரலாம், இன்னைக்கு மழை பெய்யலாம். ஓகே ரைட். சோ ஃபர்ஸ்ட் ஒன், எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? கமெண்ட்ல ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் கிரிக்கெட் விளையாடலாம். ஓகே, 50% தான் கன்ஃபர்மேஷன் இருக்கு. சோ ஷாலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஷால்னா 90% உறுதியா தெரியும் நீங்க ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க அப்படின்னு. பட் இதுல அப்படி கிடையாது. ஓகே, சோ ஒன்லி 50 to 60% தான் உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். ரைட்? ஓகே, சோ நான் கிரிக்கெட் விளையாடலாம் எப்படி சொல்லலாம்? ஈஸி தான் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் இது சப்ஜெக்ட் நான், ஐ போட்டீங்க. அடுத்து என்ன வரணும்? மே. அடுத்து வெர்ப் எது? கிரிக்கெட்ங்கிறது வெர்பா, விளையாடலாம்ங்கிறது வெர்பா? விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. ஓகே, ஐ மே பிளே, நான் விளையாடலாம், என்னது? கிரிக்கெட். ஓகே, ஐ மே பிளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடலாம். நெக்ஸ்ட், நாங்கள் அவனை சந்திக்கலாம், நாங்க அவனை இன்னைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே, எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் என்ன? நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வி. சப்ஜெக்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மே போட்டுற வேண்டியதான், கண்ணை மூடிட்டு. அப்புறம் அவனைங்கிறது வெர்பா, சந்திக்கிறதா? சந்திக்கலாம். ஓகே, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? மீட். வி மே மீட். ஓகே, இதுக்கு அப்புறம் தான் மிச்சம் என்ன இருக்கோ அதெல்லாம் வரணும். மிச்சம் என்ன இருக்கு? அவனை அப்படின்னு இருக்கு, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹிம். அவ்வளவுதான். ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. we may meet him, நாங்கள் அவனை சந்திக்கலாம். இதே நாங்க அவளை சந்திக்கலாம் அப்படின்னா we may meet her. நாங்க அவர்களை சந்திக்கலாம் அப்படின்னா, நாங்க அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னா we may meet them. Okay, just you have to change the object or subject or verb. Okay, so you will get lot of examples and lot of sentences to practice. Okay, next, நீங்கள் இப்பொழுது போகலாம், நீங்க இப்ப போகலாம் அப்படின்னு சொல்லி வழக்கமா சொல்றதுதான் எல்லாரும் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நீங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ. இங்கிலீஷ்ல நீனாலும் யூ தான், நீங்கள்னாலும் யூ தான். ஓகேவா? யூ. அதுக்கடுத்து என்ன வரும்? மே. வெர்ப் எது? போகலாம், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? போறதுக்கு கோ. யூ மே கோ. இப்பொழுது அப்படின்னா என்னது? நவ். அவ்வளவுதான். You may go now. நீங்க இப்ப போகலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன், அவன் இப்ப போகலாம், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? You have to change the subject. He may go now. Okay, அவள் இப்போ போகலாம், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? She may go now. Okay, அவங்க இப்ப போகலாம், they may go now. Right? Okay, next, அவர்கள் என்னுடன் வரலாம். Okay, அவங்க என் கூட வரலாம், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? சப்ஜெக்ட் என்னது? தே போட்டாச்சு. அடுத்து என்ன வரும்? மே அப்படிங்கக்கூடிய மாடல் வெர்ப். நெக்ஸ்ட் வெர்ப் எது? வரலாம், வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். ஓகே, என்னுடன் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன், உடன்னா என்னது? வித். என்னுடன் அப்படின்னா வித் மீ. அவ்வளவுதான். ரீட் பண்ணுங்க.
they may come with me, they may come with me. ஓகே, அவங்க என் கூட வரலாம். ஓகே, சோ இன்று மழை பெய்யலாம். யார் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க? ரொம்ப ஈஸி இல்லையா? சோ இது சப்ஜெக்ட் வந்து நீங்க இட்னு தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இட் மே. வெர்ப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை பெய்யறதே ஒரு வெர்ப் தான். மழைக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க? ரெயின். அதான் இங்க வெர்ப். ஓகே, இட் மே ரெயின் அப்படின்னா மழை பெய்யலாம். இன்றுன்னு இருக்கு, அப்ப என்ன போடுவீங்க? இன்றுக்கு இங்கிலீஷ் என்ன? டுடே. ஓகே, it may rain today. What's the meaning of this sentence? There is a possibility, 50% of possibility to rain, right? மழை பெய்யறதுக்கு ஒரு 50% வந்து வாய்ப்பு இருக்கு, right? அதுதான் நம்ம எப்படி சொல்றோம்? It may rain today. ஓகே, இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? It will rain today. ஓகே, நான் உங்களுக்கு will உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். இட் என்ன சொல்றது? அது will அப்படிங்கிறது வந்து எதை வந்து டினோட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரை குறிக்குது. It will rain today. ஓகே, இட்ஸ் கோயிங் டு ரெயின் டுடே அப்படின்னா கண்டிப்பா மழை பெய்ய போகுது அப்படின்னு அர்த்தம், ரைட்? சோ இந்த மாதிரி தான் இங்கிலீஷ்ல வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லி தரேன். சோ மே அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? there is a 50% possibility. ஓகே, ஒரு ஆக்டிவிட்டி வந்து நடக்கிறதுக்கு 50%ல இருந்து ஒரு 60% வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த இடங்கள்ல நீங்க மே யூஸ் பண்ணலாம். பாருங்க எப்படி முடியுது? விளையாடலாம், சந்திக்கலாம், போகலாம், வரலாம், பெய்யலாம். இதுவும் லாம்ல தான் முடியும். do you understand? ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து இந்த மே யூஸ் பண்ணி கேள்வி எப்படி கேட்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம், ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க இந்த மே யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, மே அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு வேர்ட் கேள்வி கேட்கறதுக்கு. ஏன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, சோ இதோட இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா கேள்வி வாக்கியம். ஓகே, இன்ட்ரோகேட்டிவ்னா கேள்வி வாக்கியம். எப்படி கேள்வி கேட்கறது அப்படின்னு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கும் போது மே வந்திருக்கு. மே பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். இது எப்படி வந்தது? சோ மேவோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர் என்ன? நம்ம எதையுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம சேனல்ல. புரிஞ்சுதான் நம்ம கத்துக்கணும். ஓகே, சோ இதான் வந்து ஜெனரலான ஸ்ட்ரக்சர். எப்பவுமே கேள்வி கேட்கும் போது யூ ஹாவ் டு யூஸ் ஆக்சிலரி வெர்ப், ஹெல்பிங் வெர்ப் ஆர் மாடல் வெர்ப். ஓகே, சோ இங்க வந்து நமக்கு மாடல் வெர்ப் இருக்கு. சோ இத வந்து முன்னாடி போட்டீங்க அப்படின்னா அதான் கேள்வி வாக்கியம். இதுல இருந்து தான் இதை நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட மேக்ஸ் மாதிரி தான். ஓகேவா? சோ மே பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். ஆனா இந்த மேல நீங்க ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மே வச்சு கேள்வி கேட்கும் போது ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ. ஓகே, நான் இதை பண்ணலாமா, நான் அங்க போகலாமா, நான் உன் கூட வரலாமா. ஓகே, மே வந்து ஐங்கிற சப்ஜெக்ட் வச்சு மட்டும்தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். ஓகே, இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மே வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா ஃபார் பொலைட், ஃபார் ஆஸ்கிங் பொலைட் क्वेश्चंस. ஓகே, ரொம்ப பொலைட்டா கேள்வி கேட்கறதுக்கு. ஓகேவா? எதுக்கு மெயினா இதை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா பொலைட் क्वेश्चंस. to ask polite question. பொலைட்னா ரொம்ப ரொம்ப பணிவா. ஓகே, இங்க பாருங்க அந்த நேரத்துல உங்களுக்கு ஒன்று சொல்லணும். கேன் அப்படின்னா வந்து பொலைட்டானது கிடையாது. ஓகேவா? இப்போ வீட்ல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் தேவைப்படுது. எப்படி கேட்பீங்க? பணிவாவா கேட்போம்? வீட்ல கேட்க மாட்டோம். அந்த இடத்துல நீங்க கேன் யூஸ் பண்ணணும். கேன் ஐ ஹேவ் சம் ஆரஞ்சு ஜூஸ்? கேன் ஐ ஹேவ் சம் ஆரஞ்சு ஜூஸ்? எனக்கு கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்போம். ஓகே, பணிவா கேட்க மாட்டோம். இதே இது நம்ம வந்து குட்னு ஒண்ணு பார்த்தோம். இதுவும் பொலைட்டா கேள்வி கேட்கறது தான். ஆனா இது நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்னா ஒரு கடையில போய் நம்ம ஜூஸ் வாங்கும் போது கேட்கலாம். ஓகே, ஒரு சாதாரணமான ஒரு ஷாப்ல போய் தெரியாதவங்க கிட்ட கேட்கும் போது கேட்கலாம். ஓகே, could I have some orange juice அப்படின்னு கேட்பீங்க. பட் இந்த மே அப்படிங்கிறது எங்க பயன்படுத்தும் அப்படின்னா very very polite, to ask very 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 polite questions. ஓகே, ரொம்ப ரொம்ப பணிவா கேட்கறதுக்கு தான் நம்ம வந்து மே யூஸ் பண்ணுவோம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் போயிருக்கீங்க, இல்ல ஒரு பெரிய உங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போயிருக்கீங்க. அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது நல்லா படிச்சிருக்காங்க, ஐ மீன் அவங்களுக்கு வந்து ரொம்ப மதிப்பு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து மே யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். எப்படி கேட்கணும் அப்படின்னா மே ஐ ஹாவ் சம் ஆரஞ்சு ஜூஸ். உங்க வாய்ஸோட டோனே வந்து ரெடியூஸ் ஆகணும். ஓகே, மே ஐ ஹாவ் சம் ஆரஞ்சு ஜூஸ். மூணுமே ஒண்ணுதான். கேன் வச்சும் கேட்கலாம், குட் வச்சும் கேட்கலாம், மே வச்சும் கேட்கலாம். பட் மே அப்படிங்கிறது டு ஆஸ்க் வெரி பொலைட் क्वेश्चंस, பொலைட் ரிக்வெஸ்ட். ஓகே, சோ அதுக்கு தான் வந்து நம்ம மே யூஸ் பண்ணுவோம். இந்த மே வந்து ஒரே ஒரு சப்ஜெக்டோட மட்டும்தான் யூ கேன் யூஸ் இட். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. நான் வரலாமா அப்படின்னு கேக்குறீங்க. உங்க ஃப்ரெண்டு கூடயோ இல்ல என்ன சொல்றது யாராவது ஒரு கம்பெனில உங்க ஃப்ரெண்டு கூடயோ வெளியே போறீங்க, ரொம்ப பணிவா கேட்கணும், நான் வரலாமா அப்படின்னு கேட்கணும். ஓகே, எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். Question starts with may
சப்ஜெக்ட் என்ன வரும்? ஐ போட்டாச்சு. அடுத்து வெர்ப் என்னது? வரலாமா? கம். மே ஐ கம்? நான் வரலாமா? இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எந்த சப்ஜெக்டும் வராது. மே யூ கம், மே ஹி கம், மே ஷி கம், அவள் வரலாமா? அதுக்கெல்லாம் நீங்க மே வச்சு கேட்க முடியாது. ஓகே, நீங்க வந்து ஐல தான், ஐங்கிற சப்ஜெக்ட் மட்டும் தான் மோஸ்டா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதனாலதான் நம்ம ஸ்கூல்ல வந்து வழக்கமா டீச்சர் உள்ள இருக்கும்போது நம்ம ஒண்ணு கேட்போம். என்ன கேட்போம்? நான் உள்ளே வரலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்போம். அதுக்கு ஏன் நம்ம மே வச்சு கேட்கோம்? டீச்சருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காகத்தான் மே யூஸ் பண்ணி கேட்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு பொலைட்டான ஒரு வார்த்தை. ஓகேவா? அப்ப எப்படி கேட்போம் நம்ம? எல்லாம் சொல்லுங்க கமெண்ட்ல. மே ஐ கம்? உள்ளே அப்படின்னா என்னது? இன். அவ்வளவுதான். மே ஐ கமன் சார்? மே ஐ கமன்? எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கமன்? அப்போ மே அப்படிங்கிறது such a polite word. ஓகே, புரிஞ்சிட்டீங்களா? இதுல வந்து நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன், ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகே, மே அப்படிங்கறத வந்து எங்க பயன்படுத்தணும்னு நான் சொல்லிட்டேன். டு ஆஸ்க் பெர்மிஷன் இன் a polite way. ஓகே, ரைட். சோ பெர்மிஷன் கேக்குறது தான், பட் பொலைட்டா கேக்குறது. ஓகேவா? இங்க பாருங்க, நான் அவன் கூட போலாமா? வாய்ஸ் டோன் இப்படி இருக்க கூடாது. நான் அவன் கூட போலாமா அப்படின்னு இருக்க கூடாது. நான் அவன் கூட போகலாமா? இதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் வரணும் வாய்ஸ் டோன். ஓகே, நெக்ஸ்ட், நான் இங்க உட்காரலாமா? நான் இப்போ தூங்கலாமா? ரைட், நீங்க பெர்மிஷன் தான் கேக்குறீங்க, பட் பொலைட், வெரி பொலைட்டா கேக்குறீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி வரும் கொஸ்டின்? இதுல ஸ்டார்ட் ஆகும், மேல தான். நான் அவனுடன் போகலாமா? ரொம்ப சிம்பிள். இட் ஸ்டார்ட்ஸ் வித் மே. சப்ஜெக்ட் என்னது? ஒரே சப்ஜெக்ட் தான், நான் மட்டும்தான், ஐ போட்டாச்சு. வெர்ப் என்னது? போறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கோ. மே ஐ கோ அப்படின்னா நான் போகலாமா அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவனுடன் அப்படின்றது உடன்னா என்னது? வித். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவனுடன் அப்படின்னா வித் ஹிம். அவ்வளவுதான். Read it now. May I go with him? May I go with him? என் வாய்ஸ் டோன் எப்படி இருக்கு? பிராக்டிஸ் பண்ணுங்க. சொல்லுங்க அப்படி பின்னாடி. May I go with him? இதே நான் அவளுடன் போகலாமா அப்படின்னா May I go with her? நான் செந்திலுடன் போகலாமா? May I go with செந்தில்? சிம்பிளா இருக்கா? ஓகே, பிராக்டிஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு என்ன முக்கியம்? You should practice, right? நெக்ஸ்ட், நான் இங்கே உட்காரலாமா? நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னு கேட்கணும். பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தவங்க பக்கத்துல சீட்டு காலியா இருக்கு. ஓகே, நம்ம உட்காரலாமான்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்கணும். கொஞ்சம் பொலைட்டா கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? மே யூஸ் பண்ணி கேட்கலாம். ஓகே, ரைட். எப்படி கேட்கலாம்? மேலதான் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆக போகுது. நான், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ. மே ஐ. ஓகே, ஐங்கிற சப்ஜெக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மே ஐ வெர்ப் எது? உட்கார்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? சிட். மே ஐ சிட்? நான் உட்காரலாமா? இன்னொரு வார்த்தை இருக்கு, இங்கேன்னு இருக்கு, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹியர். அவ்வளவுதான். மே ஐ சிட் ஹியர்? மே ஐ சிட் ஹியர்? இதே இது நான் அங்க உட்காரலாமான்னு எப்படி கேட்பீங்க? கொஞ்சம் தூரமா ஒரு இடம் இருக்கு, அங்க உட்காரலாமா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கணும்? மே ஐ சிட் தேர்? நான் அங்க உட்காரலாமா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போது தூங்கலாமா? நான் இப்போ கொஞ்சம் தூங்கலாமா அப்படின்னு கேட்கணும். ஓகே, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். எப்படி கேட்பீங்க? வழக்கம் போல மேலதான் ஆரம்பிக்குது. மே ஐ வெர்ப் எது? தூங்குறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்லீப். மே ஐ ஸ்லீப்? நான் தூங்கலாமா? இப்பொழுதுனா என்னது? நவ். அவ்வளவுதான். சோ கொஸ்டின் மார்க் போட மறந்துடாதீங்க. டோன்ட் forget to put the question mark at the end of the sentence. That's very important. It indicates it's an interrogative sentence. Okay, right. May I sleep now? நான் இப்போ தூங்கலாமா? வாசிக்கலாமா எல்லாத்தையும்? May I read it now? இது கூட என்னதான், ஒரு எக்ஸாம்பிள் தான். ரைட். ஓகே, May I go with him? நான் அவன் கூட போகலாமா? May I sit here? நான் இங்க உட்காரலாமா? May I sleep now? நான் இப்போ தூங்கலாமா? சிம்பிளா இருக்கா? சோ இப்படித்தான் நம்ம வந்து மே யூஸ் பண்ணி நம்ம வந்து கேள்வி கேட்போம். இதே இது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, ஓகேவா? ஒரு தண்ணி குடிக்க தேவைப்படுது அப்படின்னா, ஒரு தெரியாத இடத்துக்கு போயிருக்கீங்க, இல்ல ஒரு பெரிய ஹோட்டல் போயிருக்கீங்கன்னா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, மே ஐ ஹேவ் சம் வாட்டர்? மே ஐ ஹேவ் சம் வாட்டர்? எனக்கு ஒரு தண்ணி கிடைக்குமா? இதே ஜூஸ் வேணும் அப்படின்னா மே ஹேவ் சம் ஆப்பிள் ஜூஸ். ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா இப்படி கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து மே யூஸ் பண்ணலாம். ஓகே, இது எதுக்காக யூஸ் பண்றோம்? ரொம்ப ரொம்ப பொலைட்டா, பணிவா ஒருத்தவங்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு இதை நம்ம பயன்படுத்துறோம். இது ஐங்கிற சப்ஜெக்டோட மட்டும்தான் யூ கேன் யூஸ் இட். நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ண போறேன் அப்படின்னா, மைட் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை. அதை வச்சு கேள்வியெல்லாம் கேட்க முடியாது, பட் அது அவ்வளவு முக்கியமான வார்த்தை, நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த மாடல் வெர்ப் பத்தி மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மைட். இதுவும் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு மாடல் வெர்ப் தான். ஓகேவா? ஸோ மாடல் வெர்போட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம். வந்து இங்கிலீஷ்ல நம்ம வழக்கமா வந்து டெய்லி பேசுறதுக்கு அவ்வளவு முக்கியம்.
மைட் அப்படிங்கிறது என்னன்னா மேக்கும் மைட்டுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான். மே அப்படிங்கிறது ஒரு 50% இருந்து ஒரு 60% உங்களுக்கு உறுதியா தெரியும் நீங்க ஒரு விஷயத்த பண்ண போறீங்க அப்படின்னு. பட் இந்த மைட் அப்படிங்கிறது 30 to 45%, அதாவது 30 to 40% தான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப கம்மி வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 30 to 40% அல்லது 45% தான் உங்களுக்கு வந்து உறுதியா தெரியும். ஓகேவா? தமிழ்ல எப்படி சென்டென்ஸ் வரும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். நான் வந்தாலும் வரலாம். ஓகே, நான் வரலாம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, 50% வாய்ப்பு இருக்கு. நான் வந்தாலும் வரலாம், நான் படிச்சாலும் படிக்கலாம், நான் அங்க போனாலும் போகலாம். இப்படி வந்தா அந்த இடத்துல நீங்க மைட் யூஸ் பண்ணணும். தமிழ்ல எப்படி சென்டென்ஸ் வருதுன்னு பாத்துட்டீங்களா? ஓகே, ஸ்ட்ரக்சரும் ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் வரும், அடுத்து மைட் அப்படிங்கக்கூடிய அந்த மாடல் வெர்ப் போடுறீங்க, அடுத்து வெர்ப் வரும், அவ்வளவுதான். ஓகே, சோ இதுக்கு வந்து நம்ம எந்த சப்ஜெக்ட் கூடனாலும் இந்த மைட் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். பிராக்டிஸ் பண்ணலாமா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இதுல ஏதாவது ஒண்ணு வரும், அடுத்து மைட் அப்படிங்கக்கூடிய மாடல் வெர்ப், நெக்ஸ்ட் வந்து ஒரு வெர்ப். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரே ஒரு வெர்ப் எழுதியிருக்கேன். ஓகேவா? ரைட். சோ இது எல்லாமே வந்து என்னது, சப்ஜெக்ட்ஸ். இது மைட் அப்படிங்கிறது என்னது, இது ஒரு மாடல் வெர்ப். ஓகே, ரைட். பிராக்டிஸ் பண்ணலாமா? இங்க பாருங்க, நான் வந்தாலும் வரலாம், I might come. நீ வந்தாலும் வரலாம், you might come. நாங்க வந்தாலும் வரலாம், we might come. அவங்க வந்தாலும் வரலாம், they might come. அவன் வந்தாலும் வரலாம், he might come. அவள் வந்தாலும் வரலாம், she might come. அது வந்தாலும் வரலாம், it might come. நேம் செந்தில் எடுத்துக்கோங்க, செந்தில் வந்தாலும் வரலாம், இல்ல செந்தில் வந்தாலும் வருவான். பேச்சுவழக்கில் எப்படினாலும் இருந்துட்டு போகுது. ஓகே, டவுட்டா இருந்தாலே மைட் போட்டுற வேண்டியதான். செந்தில் மைட் கம். ஓகே, ரைட்டு. சோ இதுல வந்து எக்ஸ்ட்ரா நீங்க வந்து எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் ஸ்கூலுக்கு வந்தாலும் தான் வருவேன், அல்லது நான் ஸ்கூலுக்கு வந்தாலும் தான் வரலாம் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க ஆன்சரை. I might come to school. நாங்க காலேஜுக்கு வந்தாலும் தான் வருவோம், அல்லது நாங்க காலேஜுக்கு வந்தாலும் தான் வரலாம். எப்படி சொல்லலாம்? We might come to college. ஓகே, இப்படிதான் நீங்க வந்து இங்கிலீஷ் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். சிம்பிளா இருக்கா? ஓகே, இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு சில சென்டென்சஸ் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்குறேன், அண்ட் தென் நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்து முடிச்சிடுறேன். ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஒரு சில சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். எல்லாரும் ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஈஸியா தான் கொடுத்துருக்கேன். நான் சமைச்சாலும் சமைக்கலாம், அவன் தூங்கினாலும் தூங்குவான், அல்லது அவன் தூங்கினாலும் தூங்கலாம், அவள் சென்னைக்கு போனாலும் போகலாம், நாங்க கிரிக்கெட் விளையாடினாலும் விளையாடலாம், இன்னைக்கு மழை பெஞ்சாலும் பெய்யலாம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஒன், நான் சமைத்தாலும் சமைக்கலாம். எப்படி சொல்லணும்? ஒன்லி 30 to 40% தான் சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு. ஓகே, அப்ப எப்படி சொல்லுவோம்? நான் சமைச்சாலும் சமைக்கலாம். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? நான், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ. ஓவர் டவுட்டா இருக்கிறதுக்கு மைட், ஐ மைட். சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? குக். அவ்வளவுதான். ஐ மைட் குக். நான் சமைச்சாலும் சமைக்கலாம். நெக்ஸ்ட், அவன் தூங்கினாலும் தூங்கலாம். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சப்ஜெக்ட் என்னது? அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he might. verb எது? தூங்குறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? sleep. தூங்கினாலும் தூங்கலாம், ரெண்டு தடவை இருக்கு, ரெண்டு தடவை போட்டக்கூடாது. ஓகே, so he might sleep. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், அவள் சென்னைக்கு போனாலும் போகலாம். அவள் சென்னைக்கு போனாலும் போகலாம். ஓகே, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் என்ன? அவள், she போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? might அப்படிங்கக்கூடிய அந்த மாடல் வெர்ப் என்னது? போறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go. she might go. அவள் போனாலும் போகலாம். சென்னைக்கு அப்படின்னு இருக்கு, டு சென்னை. இக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் டூ வரும்னு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? so she might go to சென்னை. அவள் சென்னைக்கு போனாலும் போகலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் கிரிக்கெட் விளையாடினாலும் விளையாடலாம். உங்க ஃப்ரெண்டு வந்து கேட்கறாங்க, இன்னைக்கு நீங்க கிரிக்கெட் விளையாடுவீங்களா அப்படின்னு. நாங்க கிரிக்கெட் விளையாண்டாலும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? சப்ஜெக்ட், we போட்டாச்சு. அடுத்து என்ன வரும்? might. வெர்ப் எது? கிரிக்கெட்ங்கிறது வெர்பா, விளையாடுறது வெர்பா? விளையாடுறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? play. we might play. நாங்க விளையாண்டாலும் விளையாடலாம். என்னது? கிரிக்கெட். ஓகே, that's it. வாசிச்சு பாருங்க. we might play cricket. நாங்க கிரிக்கெட் விளையாண்டாலும் விளையாடலாம். ஓகே,
லாஸ்ட் ஒன், இன்று மழை பெய்தாலும் பெய்யலாம். இன்னைக்கு மழை பெஞ்சாலும் பெய்யலாம். ரொம்ப டவுட்டா இருக்கு. பெஞ்சாலும் பெய்யலாம். ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ண சொன்ன சப்ஜெக்ட் இட். ஓகே, இட் மைட். வெர்ப் என்னங்க? ரெயின். ஓகே, இட் மைட் ரெயின் அப்படின்னா மழை பெஞ்சாலும் பெய்யலாம். இன்றுன்னு இருக்கு, அப்ப என்ன சேர்க்கணும் நீங்க? டுடே. இட் மைட் ரெயின் டுடே. ஓகே, இட் மே ரெயின் டுடேனா ஒரு 50ல இருந்து 60% வாய்ப்பு இருக்கு. ஆனா இட் மைட் ரெயின் டுடே அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி, 30ல இருந்து 40% தான். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு யூஸ் மைட் இன் a sentence? புரிஞ்சிட்டீங்களா? எப்படி இருந்தது இன்னைக்கு கிளாஸ்? ஈஸியா இருந்ததா? ஓகே, ஈஸியா இருந்ததுன்னா கமெண்ட்ல ஈஸின்னு போட்டுருங்க. அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி இருந்தது? நல்லா கத்துக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுதா? அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஈஸியான ஹோம்வொர்க் கொடுக்க போறேன். ஓகே, ஒரு சிம்பிளான ஹோம்வொர்க். இங்க பாருங்க, இந்த மைட் யூஸ் பண்ணி நம்ம கேள்விலாம் கேட்க மாட்டோம். அதனாலதான் நான் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்டாப் பண்ணிட்டேன். நெகட்டிவ் சென்டென்ஸும் நம்ம அவ்வளவா பேச மாட்டோம், அதனால தேவையில்லை. ஓகே ரைட். இதுல நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? மேல வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், அப்புறம் வந்து இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். மைட்ல வந்து ஜஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? ஹோம்வொர்க் பாருங்க. நான் வரலாம், நான் வந்தாலும் வரலாம், அவ்வளவுதான். சிம்பிளா தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? எல்லாரும் ஆன்சர் எழுதி இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத காமெண்ட்ல போட்டுருங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லா ஷேர் பண்ணி படிங்க. இங்கிலீஷ்ங்கிறது ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். ஓகே, ஆனா மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதான் நீங்க கத்துக்கணும். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.